மார்னிங். குட் Good மார்னிங். morning, sir. குட் மார்னிங். மார்னிங் சார். எப்படி இருந்தது இன்றைக்கு மார்னிங் செஷன்? குட் மார்னிங் சார். திருப்பூர்ல இருந்து மணிமேகலைங்க சார். சொல்லுங்க மேடம். மணிமேகலை மேடம். இன்னைக்கு ரொம்ப மீட்டிங் நல்லா இருந்துச்சுங்க சார். எது நல்லா இருந்தது? எந்த பாயிண்ட் உங்களுக்கு நல்லா இருந்தது? எது பிடிச்சது? எல்லாமே பிடிச்சிருந்ததுங்க சார். இது பிடிச்சு சொல்ல முடியாதுங்க சார். அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க சார். இல்லங்க, அந்த பாயிண்ட் சொல்லுங்க. ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க. 2 பாயிண்ட் சொல்லணும்னா, கடைசியா சொன்னார் இல்லைங்களா, ஆலமரத்துக்கு அடியில எந்த விழுதும் 2 செடியும் முளைக்காதுன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஆலமரத்துல இருக்கிற வேர் மட்டும்தான் எல்லா இடத்துலயும் முளைக்கும் இல்லைங்களா? மத்த எந்த அந்த நிழல்ல தான் நிழல் இருக்கிறதுனால. எதுக்காக அந்த பாயிண்ட சொன்னார் அப்படின்னா, அப்ளைனே பாத்துக்குவாரு, அப்ளைனே பிரசன்டேஷன் கொடுப்பாரு, அவரு வந்தா தான் நடக்கும், இவரு வந்தா தான் நடக்கும்னு உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல சில பேரு. ஆமாங்க சார். அந்த அப்ளைன் வந்து ஆலமரம் மாதிரி. அந்த ஆலமரத்துக்கு அடியிலேயே உட்கார்ந்தா நம்ம வளர முடியாது. நம்ம தனியா அப்ளைனா மாறுறது. நம்ம டீமுக்கு நம்ம தானங்க அப்ளைன். ஆமாங்க சார். உங்களுக்கு கீழ 5 பேர் இருந்தாலும் 50 பேர் இருந்தாலும் 5000 பேர் இருந்தாலும் நீங்க தான் அப்ளைன். ஆமாங்க சார். நீங்க அப்ளைனா மாறி நீங்க கத்துக்கிட்டா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, எல்லாம் அப்ளைன் பாத்துக்குவாரு. அண்ணன் வரணுங்க, சார் வரணுங்க, சார் வந்தா தாங்க மீட்டிங் நடக்கும், சார் வந்தா தான் ஹோம் மீட்டிங் நடத்த முடியும், சார் வந்தா தான் 1 to 1 நடத்த முடியும், சார் தான் அக்ரில நல்லா பேசுவாரு, சார் பேசினாதான் வாங்குவாங்க. இல்ல, அந்த சாரும் ஒரு காலத்துல உங்களை மாதிரி இருந்தவர் தான், அந்த சாரும் உங்களை மாதிரி ஜாயின் பண்ணவர் தான், உங்களை மாதிரி கத்துக்கிட்டவர் தான். கத்துக்கிட்ட விஷயத்த பேசுனா ஜெயிக்க முடியும். அதுதான் வெஸ்டீஜினுடைய வெற்றி. வெஸ்டீஜில ஜெயிச்சவங்க எல்லாருமே ஆலமரத்து அடியிலேயே உட்கார்ந்து அப்ளைனையே சார்ந்து வாழ்ந்தவங்க இல்ல. அப்ளைன்ட்ட கத்துக்கிட்டவங்க, அப்ளைனை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டவங்க. அதுக்காக தான் அந்த பாயிண்ட் சொன்னாரு. இன்விடேஷன் அடிக்கிறது வந்து எல்லா செலவையும் எல்லாரும் ஏத்துக்கிட்டாதான் எல்லாருக்குள்ளயும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரும், ஓனர்ஷிப் வரும். அதெல்லாம் அப்ளைன் தாங்க செலவு பண்ணும். நான் ஏங்க செலவு பண்ணும்? அவர் தாங்க சம்பாதிக்கிறாரு. நிறைய பேருடைய பேச்சு இது. இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய அப்ளைனை நான் அந்த மாதிரி எந்த விதமான செலவும் எதிர்பார்க்காதனாலதான் இன்றைக்கு நான் நல்லா இருக்கிறேன். ஈவன் அன்றைக்கெல்லாம் நாங்க ஜாயின் பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம்னு உண்டு. ஒரு செட் ஆஃப் அப்ளிகேஷன் 4 ரூபாய். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நான் மேடம் வந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்டதில்லை. நிறைய பேர் எனக்கு ஒரு 50 அப்ளிகேஷன் வாங்கி கொடுங்க சார், ஒரு 100 அப்ளிகேஷன் வாங்கி கொடுங்க சார்னு சொல்லுவாங்க. அது அந்த 100 ரூபாய் 50 ரூபாய் மேட்டர் இல்ல. என் பிசினஸுக்கு நான் தான். ஏன் ட்ரைனிங்க்கு அப்ளைன் இன்விடேஷன் வாங்கி கொடுக்க வேண்டியதானே, ட்ரைனிங்க்கு அப்ளைன் பணம் போட வேண்டியதானே, ஏன் போட மாட்டேன்றாரு? இல்ல, நான் கத்துக்கிறதுக்கு ஏன் இன்னொருத்தர் பணம் போடணும்? நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரனை ஃபீஸ் கட்ட சொல்லுவோமா? அப்படியெல்லாம் இல்லைங்க சார். அவங்க கட்டுவாங்களாங்க? அவங்க கட்டவும் மாட்டாங்க, நம்ம கட்டவும் சொல்ல மாட்டோம். ஏன்னா என் பிள்ளை படிக்கிறதுக்கு நான் தான் ஃபீஸ் கட்டணும், நான் கத்துக்கிறதுக்கு நான் தான் பணம் கட்டணும். எங்கனாலும் சரி, எந்த ஒரு ட்ரைனிங் மீட்டிங் எதுவா இருந்தாலும் சரி, நம்ம அப்ளைனை சார்ந்து இருக்க கூடாது. அப்ளைன் வருவாரா, அப்ளைன் செலவு செய்வாரா? நீங்க போடுங்க. நீங்க இந்த வியாபாரத்துக்காக என்ன செலவு பண்ணீங்க? அந்த ட்ரைனிங் மீட்டிங் செய்யக்கூடிய ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட், அது செலவு இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட். நல்லா புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் சரி நம்ம செய்யணும், தயாரா இருக்கணும். நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம தெளிவா சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், இன்னைக்கு விஐபி, அதாவது விஐபி ட்ரைனிங் நாளைக்கு நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுவோம். இது நம்மளை பத்தி ஒவ்வொரு விஷயங்களும் சொன்னாரு, அது உண்மையா இல்லையா? உண்மைதாங்க சார். கண்டிப்பாங்க சார். நம்ம பேங்க்ல போய் டெபாசிட் பண்ண போறோமா, இல்ல லோனுக்கு வட்டி கட்ட போறோமா? டெபாசிட் தான் சார் பண்ண முடியும். லோன் வட்டி கட்டினா, லோனுக்கு நிறைய பேர் வட்டி கட்ட தான் போறாங்க, டெபாசிட் பண்ண போகல. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அதுதான். ஆனா அதை மாத்தணும்ன்றாரு. இன்னைக்கு சாதாரணமா இருக்கக்கூடிய மக்கள் நம்ம இந்த வியாபாரத்தை தொடர்ந்து சரியா பண்ணா நம்ம வந்து மாதம் நம்ம அக்கௌண்ட்ல வந்து பணம் விழும். அதாவது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு
பேங்க் மேனேஜர், அதாவது என்னுடைய அக்கௌண்ட் இருக்க பேங்க் மேனேஜர் ஒரு லேடி. அந்த மேடம் என்னை சரிங்க கூப்பிட்டு என்ன என்ன பிசினஸ் பண்றீங்க, என்ன செய்றீங்கன்னு கேட்டு, சார் நீங்க ஏன் ஒரு ஹவுசிங் லோன் போடக்கூடாது, ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு லோன் போட்டுங்க அப்படின்னாங்க. சரிங்க சார். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு இல்ல மேடம் அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். சரி நானே வீடு பார்த்து தந்துடுறேன் சார், லோனும் சேங்ஷன் பண்ணிடுறேன் சார், நீங்க அந்த வாடகையை வாங்கி அந்த லோனை கட்டுற மாதிரி பாத்துங்க சார், உங்களுக்கு ஒரு வீடு சொந்தமாயிடும்னாங்க. இதே ரூபன் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஆர்எஃப்ல ஒர்க் பண்ணும்போது போயிட்டு லோன் அப்ளை பண்ண போயிருக்கும் போது, 2 வீலர் லோன் அப்ளை பண்ண போயிருக்கும் போது எனக்கு லோனுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோ எதுக்காக இந்த தகவல் சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய வருமானம் அதிகமா இருந்தால், நம்முடைய பேலன்ஸ் அதிகமா இருந்தா நமக்கு வரக்கூடிய மரியாதை வேற. அதுதான் பிரவீன் சார் அழகா சொன்னாரு. அதுவே நம்ம லோனுக்கு போனோம்னா லோன் அலைய வைப்பாங்க. அதான் லோன். ஆனா நம்ம டெபாசிட் இருந்தா நமக்கு அங்க போன உடனே ஒரு சீட் இருக்கும். டெபாசிட்டுக்கு அங்க ஒரு சீட் இருக்கும். நம்ம கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. வாங்க, வாங்க சார் வாங்க, வாங்க உட்காருங்க. அங்க மரியாதை கிடைக்கும். என்ன திருப்பூர் பழனிவேல் சார் கரெக்டா? ஏன்னா நம்ம எல்லாருமே மரியாதையை நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்மளை எல்லாரும் மதிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அதுக்காக உழைக்கணும். இன்னைக்கு விக்டோரியா மேடம் இந்த இன்கம் வாங்கியிருக்கிறாங்க, சுவிட்சர்லாந்து ட்ரிப் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா எவ்வளவு உழைச்சிருப்பாங்க, எவ்வளவு உழைச்சிட்டு இருக்காங்க. நம்ம கல் வெட்ட வேண்டியது இல்லை, மண் வெட்ட வேண்டியது இல்லை, மனிதர்களோட பேசினாலே போதுங்க. அதுதான் ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்ணா புரிஞ்சிக்க போறோம், புரிஞ்ச விஷயத்த மற்றவங்கள்ட்ட பேச போறோம். இதை செய்யறதுக்கு யாருக்காவது ஏதாவது கஷ்டமா இருக்கா? இல்ல இதை செய்யறதுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுங்க, அதை சரி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும். எல்லாருமே இண்டிவிஜுவலா பேசினால் மட்டும்தாங்க லைஃப் நல்லா இருக்கும். இண்டிவிஜுவலா பேசினாதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். நம்ம யாரையும் நம்ம சரி பண்ண முடியாது. ஆனா நம்மள நம்ம சரி பண்ண முடியும். நம்ம ஒரு சிற்பியா இருந்து நம்மளை செதுக்க முடியும். கரெக்ட்டுங்களா? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நீங்க சொன்ன மாதிரி இப்ப நம்ம வந்துட்டு மத்தவங்க பேசுறத கேட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம்னா அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருப்போம். நானும் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஜாயின் பண்ணும்போது எப்படி பேசுறாங்க எல்லாமே கத்துக்கணும் தான் சார். அப்படி இருக்கும்போது 8% 12% அதுக்கப்புறம் அப்படியே 16%ன்னு வந்தேன். என்னைக்கு வந்து ஃபீல்டுக்கு வந்து நானா தனியா போயிட்டு பேச ஆரம்பிச்சேனோ, அப்போ வந்து பிரான்ச் டைரக்டர் ஆனேன். அப்புறம் சில்வர் டைரக்டர், இப்ப கோல்டு டைரக்டர் அந்த மாதிரி வந்துட்டு படிப்படியா மேல போயிட்டே இருக்கேன் சார். அப்போ வந்து என்னன்னா, நம்ம பேசினா மட்டும்தான் நம்ம மேல வர முடியும், முன்னேற முடியும், சம்பாதிக்க முடியும். அடுத்தவங்க வந்து நமக்காக பேசுவாங்க, பேசுவாங்கன்னு உட்கார்ந்துட்டே இருந்தோம்னா, அப்ப அவங்க வேலைய பார்த்துட்டு நமக்காக வந்துட்டே இருப்பாங்களா? அது கிடையாது. வெஸ்டேஜ் பிசினஸ்ல நம்மளால ஜெயிக்க வைக்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம அதுக்கான பாதையை தேடி போயிட்டே இருக்கணும் சார். ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ கரெக்ட் சார். நம்ம வந்து நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும். ஆரம்பத்துல அப்ளைன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்ளைனா மாறி நம்ம வேலை செய்யணும் நம்ம டீமுக்கு. அப்பதான் சரியான சக்சஸ் கிடைக்கும். இன்னைக்கு யாரு இண்டிவிஜுவலா வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சக்சஸ் வந்திருக்கு. அது பிரபு சாரா இருந்தாலும் சரி, வெங்கடேஷ் சாரா இருந்தாலும் சரி, மூர்த்தியா இருந்தாலும் சரி, இல்ல செந்தில்குமாரா இருந்தாலும் சரி, இல்ல பிரவீன் குமாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்கவுங்க இண்டிவிஜுவலா வேலை செய்யறவங்களுக்கு சக்சஸ் வந்திருக்கு. புஷ்பலதாவா இருந்தாலும் சரி, இல்ல இப்ப நம்ம மணிமேகலை மேடமா இருந்தாலும் சரி. அப்புறம் இன்றைக்கு நம்முடைய கிரேட் லீடர் மாரண்டல்லி கோவிந்தராஜ் சாருடைய வெட்டிங் டே. ஸோ அவருக்கு எல்லாருமே திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். ஸோ இந்த மார்னிங் செஷன் சார்பா அவருக்கு நம்முடைய திருமண நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி சார். ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி சார் பிரபு பேசுறேன் சார். இனிய சொல்லுங்க திருமண சார். நல்வாழ்த்துக்கள். திருமண நல்வாழ்த்துக்கள் சார்.
ஓகே, கிரேட். அப்புறம் மற்றவங்க உங்க ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். ஹலோ, இதுக்கும் அப்ளைன் வந்து பேசணுமா என்ன? ஃபீட்பேக் பேசுறதும். சக்சஸ் சண்முகம், சக்சஸ் தமிழரசி. சார் எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்றதுக்கே யோசிக்கிறாங்கன்னா அப்புறம் எப்படிங்க சார் போயிட்டு மீட்டிங்ல பேசுவாங்க? அதுக்கப்புறம் அவங்க இண்டிவிஜுவலா மீட்டிங் எடுப்பாங்க. இல்ல சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் சில பேருக்கு மைக் ஆன் பண்ண முடியாம இருக்கலாம், வீட்டுல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அதாவது ஒரு ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சிட்டா செய்ய முடியும். கொஞ்சம் லேட்டானாலும் செய்ய முடியும். இந்த வாழ்த்து சொல்றது எல்லாருக்குமே சொல்லுவாங்க. பட் சில சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு சொல்ல முடியாம இருக்கலாம். ஆனா எல்லாருக்குமே முடியலையா அப்படின்றத என்னுடைய கேள்வி. அதான் சார், அதான் நானும் சொல்றேன். ஏன்னா எல்லாராலையுமே முடியல அப்படின்றது. ஒரு சிலர் வந்து கண்டிப்பா இப்ப நானே கூட ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி சார். சார் மணிமேகலை பேசுறேங்க சார். திருமண நாள் வாழ்த்துக்கள்ங்க சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சுமதி மேடம். தேங்க்யூ மணிமேகலை மேடம். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். தண்ணி வந்ததுனால என்னால பேச முடியல சார், அங்க போயிட்டேன். ஓகே ஓகே. வாழ்த்துக்கள் சார். இது உங்களுக்கான பிளாட்ஃபார்ம், உங்களுக்கான நேரம். நீங்க இந்த ஃபீட்பேக் சொல்றதுனால நீங்க தப்பா சொன்னாலும் சரி, சரியா சொன்னாலும் சரி, சூப்பரா சொன்னாலும் சரி, உங்களுக்கான பயிற்சி களம். யாருமே தவறு செய்யாத மனிதனே கிடையாது. யாரு எந்த ஒரு பேச்சாளரா இருந்தாலும் சரி, அது சுகிசிவம் ஐயாவா இருந்தாலும் சரி, இல்ல பர்வீன் சுல்தானா மேடமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஆரம்பத்துல அவங்களும் ரொம்ப திக்கி திணறி தான் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா பேச பேசதான் அவங்களுக்குள்ளே ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வர வர அவங்க தெளிவா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுதான் உண்மை. ஆனா இங்கேயே நான் பேச மாட்டேன் அப்படின்னா எப்படி ஒன் டு ஒன் பேச போறீங்க? உங்க அப்ளைனை தான் கூட்டிட்டு போகணும். எங்க போனாலும் அப்ளைன் வருவாரா? அப்ளைன் வரலன்னா வரல, நான் இன்னைக்கு ஃபீல்டுக்கு போகல அப்படின்னு உட்காந்துக்க வேண்டியதுதான். சில பேர் தனியா ஃபீல்டுக்கு போறவங்களே பேச மாட்டேன்றாங்க மார்னிங் செஷன்ல. ஏன்னா அவங்க பேசினா மற்றவங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ எல்லாருமே பேசணும், எல்லாருமே தயாராகணும், எல்லாருமே ஒரு நல்ல ஒரு லீடரா மாறணும் அப்படின்னா நம்முடைய ஹேபிட்ஸ், நம்முடைய பழக்க வழக்கங்களை சரியா மாற்றணும். டிசிப்ளின். மார்னிங் செஷன்ல ஒரு ஃபீட்பேக் சொல்லணும், அது நம்முடைய டிசிப்ளின். மார்னிங் செஷன்ல நமக்கு தெரிஞ்ச நல்ல கருத்துக்களை நம்ம ஃபீட்பேக்கா சொல்லும் போது அது மற்றவங்களுக்கும் போய் சேரும். நாம கத்துக்கிட்டதுல அது ஒரு சரியா நல்ல பாயிண்டா எனக்கு இது புரிஞ்சுது, எனக்கு இது பிடிச்சிருக்கு, எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஸ்பார்க் கிடைச்சிருக்கு. கிடைச்ச விஷயத்தை ஷேர் பண்ணும்போது எல்லாருக்கும் அந்த 10 பாயிண்ட் கிடைக்கும். அதுதான் நம்ம ஃபீட்பேக் சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம். நான் என்ன சார் சொல்ல போறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே இது. பவுல் சார் சொன்ன மாதிரி எல்லாம் அப்ளைன் பார்த்துக்குவாங்க, அதெல்லாம் அப்ளைன் பார்த்துக்குவாங்க, அதெல்லாம் அப்ளைன் பார்த்துக்குவாங்க, எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு உட்கார்ந்து இருந்தா நம்ம உட்கார்ந்தா இருக்கணும். பிரபு சார் சொன்ன மாதிரி அதே இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கணும். எனக்கு எல்லாமே தெரியும், ஆனா நான் பேச மாட்டேன். ஆமாங்க சார். எல்லா இடத்துலயும் நீங்க இப்ப சொன்ன மாதிரி லீடரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல படிக்கும்போது கூட ஒரு லீடர் தான் வரணுன்றாங்க. அரசியல் போனாலும் ஒருத்தர் தான் லீடரா இருக்கணுன்றாங்க. வேற ஏதாவது ஒரு இதுக்கு போனாலும் ஒருத்தர் தான் தலைவியா இருக்கணும் அப்படிங்கிறாங்க.
ஹீரோவா இருந்த ஸ்டாரா இருந்தாலும் நடிகர், ஆக்டர்ஸ்ல ஒருத்தர் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் இருக்கணும்னு எல்லாரும் சொல்றதில்ல. ஆனா நம்ம வெஸ்டேஜ்ல தான் நீங்க எல்லாரும் லீடரா வரணும். எல்லாரும் ஸ்டாரா வரணும். எல்லாரும் பணம் சம்பாதிக்கணும். எல்லாரும் மேல வரணும்னு நினைக்கக்கூடியது ஒரே இது வெஸ்டேஜ் மட்டும்தான். அந்த வாய்ப்பு நமக்கு எல்லாருக்குமே ஃபியூச்சருக்கு ரொம்ப 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 வந்து ஏன் ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா, இன் யுவர் சக்சஸ் லைஸ் அவர் சக்சஸ். உங்க வெற்றியில தான் எங்க வெற்றி. இன்னைக்கு ஒரு சினிமாவுக்கு 200 கோடி ஒரு ஆக்டர் வாங்குறாரு அப்படின்னா அந்த பணம் அவருக்கு மட்டும்தான். அவருக்கு கீழே உள்ளவங்க எல்லாம் 100 கோடி 50 கோடின்னு வாங்கினா அவருக்கு எந்த லாபமும் கிடையாது. ஆனா இங்க அப்படி இல்லை. நீங்க எல்லாரும் லீடர் ஆகணும், எல்லாரும் சம்பாதிக்கணும். எல்லாருடைய வெற்றியில அப்ளைன் வெற்றி இருக்கு. அப்ளைனும் அதுக்குள்ள டார்கெட் பண்ணாதான் அவருக்கு வெற்றி. அப்ளைனும் அதுக்கான வேலையை செய்யாம அவருக்கு கிடைக்காது. நான் வேலை செஞ்சா எங்க என் அப்ளைனுக்கு எல்லா கிரெடிட்டும் போயிடுமோனா நினைக்காதீங்க. போகாது. அவர் வேலை செஞ்சாதான் அவருக்கு. ஆனா நீங்க செய்யற வேலைக்கு உங்களுக்கு வருமானம் வரும். அது செல்வராஜ் சாரா இருந்தாலும் சரி, கல்பனா மேடமா இருந்தாலும் சரி. நீங்க என்ன செய்றீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிற பயிற்சி தான் இது. இது பயிற்சிக்கான இடம் இது. நீங்க பேசணும், நல்லா பேசணும், தெளிவா பேசணும். நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த மற்றவங்ககிட்ட எடுத்து சொல்றதுக்கு நீங்க தயாராகணும். அதுக்கான பயிற்சி களம் இது. டெய்லி காலைல வரீங்க, நல்ல விஷயம். உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும். காலைல 5:30 மணிக்கு 6 மணிக்கு எழும்பும்போது ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். அதே சமயத்துல காலையிலேயே நமக்கு நல்ல விஷயங்கள் நம்ம கேட்கும் போது இன்னும் வேகமாக செயல்படுறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும். வெஸ்டேஜ் வியாபாரத்துல நம்ம ஜெயிக்கிறதுக்கும் இது ஒரு காரணமா இருக்கும். ஆனா நம்ம பேசுறதுக்கான பயிற்சியும் நம்ம கூட சேர்ந்து இருந்தாதான் இன்னும் நல்லா இருக்கும். எனக்கு பேசுறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது சார், கூச்சமா இருக்குது சார், நான் எப்படி சார், என்ன சார் அப்படின்னாக்கா என்ன ஆகும்? இருக்கிற இடத்துலதான் இருக்கணும். நான் அப்படியேதான் இருப்பேன். நான் எதுவும் பேச மாட்டேன். சில பேருக்கு ரொம்ப ஒரு இது நம்ம இதுல பேசிதான் கத்துக்கணுமா? இதுல பேசினாதான் நமக்கு இதா? நம்ம டீம்கிட்ட பேசினா போதும். இதுல பேசினா எல்லா டீமும் வளர்ந்துருவாங்க, எல்லாரும் கத்துக்குவாங்க அப்படின்னு சில பேருக்கு ஒரு பயம் இருக்கு. மற்ற டீம் எல்லாம் வளர்ந்துருவாங்களே, மற்ற டீம் எல்லாம் நம்ம என்ன பண்றது? அவங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க சார். இது ஒரு கடல். கடல்ல எத்தனை பேர் போய் மீன் பிடிச்சாலும் மீன் குறையுமா? மீன் குறைய வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல சார். சொல்லுங்க. குறையாது. அது மாதிரிதான் நம்ம எவ்வளவுதான் பேசுவது ஒரு திறமை, பேசாமல் இருப்பது பெரிய திறமை. அப்படி யாராவது நினைக்கிறீங்களா? பேசாமல் இருப்பது அப்படின்றது எங்க மௌனமா இருக்கணுமோ அங்க இருக்கணும், எங்க பேசணுமோ அங்க பேசணும். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங் சார். மாரண்டலி கோவிந்தராஜன் சார். திருமண நாள் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். வாழ்த்து சொன்ன அனைத்து நண்பர்களுக்கும், சூழ்நிலையாக அமைதியாக இருந்த நண்பர்களுக்கும், எல்லா பார்ட்னர்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். என் குடும்பத்து சார்பா, என் மனைவி சார்பா, என்னுடைய சார்பா எல்லாருக்கும் நன்றி சார். என் டீம் சார்பா நன்றி சார். தேங்க்யூ சார். சார் திருமண நாள் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நிறைய பேர் சொல்லாம இருந்தது அவரு மீட்டிங்ல இல்லன்னு நினைச்சு சொல்லாம இருந்தீங்களா? பதில் சொல்லலன்னு சொல்லாம இருந்தீங்களா? ஹாப்பி வெட்டிங் டே சார். சார் தேங்க்யூ சார். ஹாப்பி வெட்டிங் டே சார். வாழ்த்துக்கள் சார். அவர் இல்லன்னு நினைச்சோம் சார் மீட்டிங்ல. ஓஹோ, இல்லன்னு நினைச்சு சொல்லாம இருந்தீங்க. அதாவது நம்ம மார்னிங் செஷன்ல நம்ம எல்லாருக்குமே வாழ்த்து சொல்லிடுவோம். அவங்க இருந்தா ஓகே, உடனே பதில் சொல்லுவாங்க. இல்லைனாலும் அதுக்கப்புறம் நம்ம அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லுவாங்க. சில சூழ்நிலை சந்தர்ப்பத்துல வர முடியாம இருக்கலாம். இருந்தாலும் சார் காலையிலே வந்து இப்ப மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க. பால் கறந்துட்டு இருந்தோம் சார். மாட்டுல பால் கறந்துட்டு இருந்தோம். சரி, ஓகே ஃபைன். அதனால சார் கோவிந்தராஜ் சார், பிரபு பேசுறேன் சார். திருமண நல்வாழ்த்து. எப்படி இருக்கீங்க சார்? திருமண நல்வாழ்த்துக்கள் சார். ஃபர்ஸ்ட் நீங்க தான் சொன்னீங்க. ஆமாங்க சார். சார் புஷ்பலதா மேடம், மல்லி மேடம் எல்லாம் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.
சார் இப்ப சென்னை வந்துட்டேன் சார். நான் சென்னையில இருக்கேன். சென்னை போயிட்டீங்களா? ஆமாங்க சார். என்ன சார் தலைநகரம் சென்னையில எல்லா எல்லா லீடர்ஸும் எல்லா டானும் அங்கதான் இருக்காங்க. நீங்களும் அவங்க மாதிரி ஆகணும்னுட்டு அங்கேயே போய் ஐக்கியம் ஆயிட்டீங்க. ஆமாங்க சார். ஆமாங்க சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூங்க சார். நல்லா செய்யுங்க சார். உங்க டீம் நல்லா போயிட்டு இருக்குதுங்க. ஆமாங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, கிரேட். வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. சரி, வாழ்த்து சொன்ன நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. வேற யாராவது ஃபீட்பேக் சொல்றதா இருந்தா நீங்க சொல்லலாம். இன்னைக்கு மார்னிங் செஷன்ல உள்ள ஃபீட்பேக். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள்ல வந்து நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் சார் டீம்ல. சொல்லுங்க சார். பிரபு சங்கீத பிரபு சார் சொன்னாரு. அவரு சொன்னதுதான் நானும் சொல்றது. ஒரு 3 வருஷத்துக்கு முந்தி 3.5 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. கொரோனால தான் ஜூம் ஆரம்பிச்சாங்க. கொரோனால தான் இந்த 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 மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைச்சது எல்லா நண்பர்களுக்கும். எல்லாருக்குமே எல்லாமே டெய்லியுமே கொரோனாவில் வீட்டில் உட்காந்துக்கிட்டு வேலையில். ஆனா உடனே எல்லாரும் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரெடி ஆயிட்டு 10 மணிக்கெல்லாம் 10 மணி 10:30 மணி இருக்கும், 11 மணி இருக்கும். அந்த மாதிரி டைமிங் தான் ஷெட்யூலு. திருப்பி எல்லாம் மதியம் 2 மணிக்கு இருக்கும் சாப்பிட்டு பின்னாடி. அந்த மாதிரி தான் வீட்டில் உட்காந்து எல்லாருமே கொரோனா டைம்ல ஜூம் பார்க்க ஆரம்பிச்சோம். எல்லாருமே செல்ல நோண்ட ஆரம்பிச்சோம். ஆனா அது வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா எல்லாருமே பேசும்போது, இப்ப நான் வார்த்தையை பேசும்போது சொல்லுவேன் சிலர், சாரு எடுத்த உடனே ஃபீட்பேக் கொடுத்துட்றாரு. ஏதாவது ஒண்ணு சொல்லிடுறாரு. அதாவது கிரவுன் இருப்பாங்க, உள்ள டைமண்ட் இருப்பாங்க, யூசிடி இருப்பாங்க. ஆனா நான் எடுத்த உடனே என்னுடைய ஃபீட்பேக்கை நான் கொடுத்துருவேன். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் சாரு ரூபன் சார் எப்போ என்ன நினைக்கிறீங்க நீங்க ஃபீட்பேக் இதுல என்ன உங்களுக்கு புரிஞ்சது தெரிஞ்சதுன்னு சொன்ன உடனே நான் என்ன சொல்லுவாங்க, முந்திரி கோட்டை மாதிரி முந்திக்கிறாங்கன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் நான் முந்திக்கிட்டு அதாவது எப்போ பேசணும், எப்படி பேசணும், எப்போ இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏக்கம், அந்த வெறி, அந்த மனசுக்குள்ள இருந்த அந்த ஒரு சந்தோஷம், அதுதான் நம்மளை முன்னெடுத்து கொண்டு போகன்றது மாதிரி. அதுக்கு ஒரு உதாரணம், அதுதான் நம்ம செயல்பாடை ஈடுபடுத்துங்கிற மாதிரி. ஒரு விஷயத்த செய்யணும்னு மனசுல வெறியும் வேகமும் இருந்தாதான் அதுக்கு உண்டான முயற்சியும் ஃபுல் 100% எஃபர்ட் போட்டா மட்டும்தான் நடக்குன்ற மாதிரி அதுக்காக விஷயத்த செய்வோம். அந்த மாதிரிதான் நான் அடிக்கடி பேசுவேன். சில நேரத்துல சாரு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஏன்னா ஒரு யூசிடிக்கோ ஒரு கிரவுனுக்கோ டைமண்டுக்கோ வாய்ப்பு கொடுக்கணும்ன்றது அதுதான் முறை. அதுதான் அந்த மாதிரிதான் மேமும் சாரும் இதுல மேனேஜ்மெண்ட் கொண்டு போவாங்க. பட் அவங்களுக்கு முன்னாடியே நான் ஃபீட்பேக் ஏதாவது 4 வார்த்தை சொல்லிடுவேன். 2 நிமிஷம் 5 நிமிஷம் எடுத்துக்குவேன். சரி சார், ஓகே சார், சார் சொல்ற வரையுமே நான் என்னுடைய வாய்ஸை நான் கட் பண்ண மாட்டேன். ஒரு நாள் அதிகமா பேசிட்டேன்னு சொல்லிட்டு நானே ஃபீல் பண்ணுவேன். ஒரு நாள் சாரே சொல்லியிருப்பார், சார்ட்டா சொல்லி முடிங்க சார்ன்னு. அந்த மாதிரி இப்ப கூட அப்படிதான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு நம்மளை நாம ஜெயிக்க வைக்கிறதோ இல்ல நாம முயற்சி பண்ணா நம்மளால சம்பாதிக்க முடியுன்ற ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு நாங்க நிரூபிச்சு காட்டியிருக்கிறோம். இன்னைக்கும் அந்த ரன்னிங்ல ரிலேல போயிட்டு இருக்குது. அதனால வெஸ்டேஜ்ல தயவு செஞ்சு எல்லாருமே பேச ஆரம்பிங்க. பேசலன்னா வாய்ப்பு இல்லை. நம்ம பிரவீன் சார் சொன்ன மாதிரிதான், நீ எப்போ சைலண்டா இருந்தியோ அப்போ உன்னை கூட இருக்கிறவங்க, உன் நண்பராகவும் உன் உறவினர்களும் கண்டிப்பா வேற ஒரு டீம்ல தான் ஜாயின் பண்ணுவாங்க. வேற ஒரு இடத்துலதான் அவங்க இருப்பாங்க. நம்மளோட யாருமே இருக்க மாட்டாங்க. பேசாட்டி போனா எதுவுமே கிடைக்காது. பேசலன்னா வீட்டுல சாப்பாடு கூட கிடைக்காது. சாப்பாடு வேணும்னா தான் சாப்பிடணும், இல்லைன்னா நாமளே போட்டு சாப்பிட்டு வேணும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரையும். நண்பர்கள் எல்லாருமே இது செய்யுங்க. இந்த நாள்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.
எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்க சார். இது அந்த தெரியுது. ஃபேமிலி ஃபங்க்ஷன் அங்க ஸ்ரீலங்கால நடந்தது ஒரு போட்டோ. நான் அந்த மாதிரி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் அங்க ஃபங்க்ஷன் நடந்தது. ஸோ இது மாதிரி நம்மளும் நம்ம பசங்களுக்கு ஒவ்வொரு விழாக்களும் கொண்டாடணும் அப்படின்ற ஆசை எத்தனை பேருக்கு இருக்குது? ஆசைன்றது எல்லாருக்குமே தான் சார் இருக்கு. அதை அடையிறதுக்கான வழி வெஸ்டீஜில் இருக்குது. இப்ப இந்த ஃபங்க்ஷன் அது அட்டன் பண்றதுக்காக நான் இவ்வளவு தூரம் போக முடிஞ்சது இல்லையா? ஆமாங்க சார். இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்றதுக்காக இவ்வளவு தூரம் போக முடிஞ்சது இல்லையா? இது வந்து ஒரு அவங்க முந்தின நாள் ஒரு ரிசப்ஷன் வந்து இதுல குரூஸ்ல வச்சிருந்தாங்க. அதனுடைய மேல அந்த கப்பல்ல மேல மாடியில நாங்க உட்கார்ந்து இருந்தது. இப்படி ஒரு வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்தினால என்னால அங்க போக முடிஞ்சது. ஒரு மேரேஜுக்கு நம்ம ஒரு 50,000 ரூபாய் டிக்கெட் செலவு பண்ணி போயிட்டு வரணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. கரெக்டா? ஸோ நம்ம எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்பு இருக்குங்க. வெஸ்டீஜ்ல எல்லாருக்குமே இருக்கு. சிறப்பா சந்தோஷமா நம்ம எல்லாருமே இந்த மாதிரி இருக்கலாம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், அப்ளைன் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்ளைன் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து செய்யுங்க. இன்னைக்கு செகண்ட் இன்னிங்ஸ் மேடம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஏறக்குறைய ஒரு மாசம் 2 மாசம் ஆயிடுச்சு. ஸோ இந்த சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்தது. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு போறதுனால தான் நானும் சுவிட்சர்லாந்துக்கு போக முடியல. பட் நான் சுவிட்சர்லாந்து மிஸ் பண்ணிட்டேன்றது எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ஆனாலும் வெஸ்டீஜில் இருக்கிறதுனால நம்ம திரும்ப எப்போ வேணாலும் போகலாம். இப்போ அடுத்து நாங்கள் ஏற்கனவே லண்டன் போயிட்டு வந்தோம். திரும்பவும் லண்டன் ஸ்காட்லாண்டு போட்டிருக்காங்க ஜூலைல. அப்போ அதுக்கு முன்னாடி ஸ்டார் குரூஸ் கப்பல்ல போறதுக்கான இது போட்டிருக்காங்க. எல்லாருமே ஒன்னா ஜாலியா போகலாம். ஸ்டார் குரூஸ் கப்பல் நாங்க ஏற்கனவே போயிட்டு வந்தாச்சு. லண்டன் ஸ்காட்லாண்டு போயிட்டு வந்தாச்சு. தாய்லாந்து போயிட்டு வந்தாச்சு. திரும்ப திரும்ப ரொட்டேஷன்ல வந்துட்டே இருக்கு. அப்போ பாலி சார் வந்து எல்லாருமே, அதாவது லண்டன் அண்ட் சுவிட்சர்லாந்து இந்த ரெண்டுமே உலகத்தில் உள்ள எல்லாரும் போகணும்னு நினைக்கிற ஒரு ஹைடெக் சிட்டி. பெரிய, அதாவது எல்லாரும் போகணும்னு நினைக்கிற ஒரு கண்ட்ரி. ஏன்னா அங்க அவ்வளோ அழகு. லண்டன்ல எல்லாம் போனா அவ்வளவு அந்த 8-9 நாளுமே அவ்வளவு சிறப்பா இருந்தது. ஸோ அப்ப அதுக்கு நமக்கு 2 விஷயம் தான் வேணும். ஒண்ணு நம்ம அச்சீவ் பண்ணணும். அடுத்தது நம்ம கையில பணம் வேணும். அப்ப அதை சம்பாதிக்கிறதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு கேட்டா வெஸ்டீஜ் இருக்கு. ஸ்டார் குரூஸ் கப்பல் 5 நாள் கப்பல்லே நம்ம இருப்போம். ஆனா டைம் பத்தாத மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு ஃபாஸ்டா போகுதுன்னு தெரியாது. நமக்குன்னு தனியா கேபின், 3 ஸ்விம்மிங் பூல், அதுவும் 8வது மாடி 9வது மாடியில ஸ்விம்மிங் பூல், 3 ரெஸ்டாரண்ட், எங்க வேணாலும் போய் எப்ப வேணாலும் சாப்பிட்டு வரலாம். அந்த டைமிங்ஸ்ல போகணும் வரணும். 12:30 இருந்து 1:30 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் சாப்பாடு டைம். அந்த டைம்ல போய் சாப்பிட்டு வரணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காலைல 9 மணி வரைக்கும் பிரேக்ஃபாஸ்டா, 7:30 to 9 பிரேக்ஃபாஸ்ட். அந்த டைம்ல நீங்க எந்த ரெஸ்டாரண்ட்ல வேணாலும் சாப்பிடலாம் போய். வெஜ்ஜி நான்வெஜ்ஜி எல்லா ஐட்டமும் இருக்கும். ஸோ நைட்டு 12 மணி கூட நீங்க ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிக்கலாம். உங்களை யாரும் ஏன் வந்து குளிச்சேன்னு கேட்க மாட்டாங்க. நாங்க குளிச்சோம், நாங்க என்ஜாய் பண்ணோம். நைட்டு 12 மணிக்கு அழகா ஃபுல் மூன் பௌர்ணமி நிலவுல அப்படியே அந்த கப்பல்ல டாப் ஃப்ளோர்ல போய் உட்கார்ந்து கடலை ரசிச்சீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். சுத்தி கடல்ல அந்த நிலா வெளிச்சம் பல 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 பலன்னு இருக்கும். ஏன்னா நம்ம கப்பலை சுத்தி கடல் தான் இருக்கும். எங்க பார்த்தாலும் தண்ணி தான் இருக்கும். அந்த சந்தோஷத்தெல்லாம் அனுபவிக்கணும், ஸ்டார் குரூஸ் அனுபவிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க சில்வர் டைரக்டரா மாறணும். சில்வர் வித் எல்ஓபி நீங்க 3 மாசம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் குரூஸ்ல போயிட்டு வர்றதுக்கும் வீட்டுக்கு செலவுக்கு பணம் கொடுக்கறதுக்கும் தேவையான பணம் வரும். 30,000 ரூபாய் மினிமம் சில்வர் வித் எல்ஓபி. அது இப்ப நமக்கு கொடுத்துருக்க வாய்ப்பு. ஒரு 5 crore பூல் கொடுத்துருக்காங்க. இதுல யார் யார் ஜெயிச்சிங்களோ அந்த ஜெயிக்கிறவங்க அந்த பணத்தை வச்சே ஜாலியா போயிட்டு வரலாம் ஸ்டார் குரூஸ்ல. கரும்பு தின்றதுக்கு கூலி கொடுத்து அந்த கூலிக்கும் போனஸ் கொடுக்குற ஒரே கம்பெனி வெஸ்டீஜ் தான். கரும்பு தின்றதுக்கும் கூலி, அதுக்கும் போனஸ். ஆனா இங்க உழைக்கிறவனுக்கே போனஸ் கிடைக்கல வெளியே. ஆனா வெஸ்டீஜ்ல எல்லாமே அள்ளி அள்ளி தராரு பாலி சார். சொல்லி சொல்லி செய்யறாரு, சொல்லாததையும் செய்யறாரு.
சில இடத்துல சொல்றதே செய்யறது இல்லை, ஆனா இங்க சொல்லாததையும் செய்யறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பிறகும் நாம் அமைதியா இருந்தா, கோவிந்தராஜ் சார் சொன்ன மாதிரி நம்ம அமைதியா இருந்தா பிரயோஜனமே இல்லை. ஆனா கோவிந்தராஜ் சார் சொன்னது அத்தனையும் உண்மை. ஜூம் மீட்டிங்ல அந்த ஜூம் மீட்டிங் முடிஞ்சதும் மேடம் லீடர்ஸ் பேசுங்கன்னு சொல்லி அடுத்த செகண்ட் அவர் தான் பேசுவார். காரணம் அந்த ஆர்வம், அந்த சுறுசுறுப்பு, அதுதான் அவர் ஃபாஸ்டா அச்சீவ் பண்ண வச்சது. இப்பவும் அதே ஆர்வத்தோட தான் எல்லா இடமும் பேசுறாரு. வெளியே போனா ஒரு நாளைக்கு 500 PV 1000 PV அசால்ட்டா எடுத்துட்டு வர்றாரு. அதுக்கு காரணம் என்ன? யாரா இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு பேசுவார். அவங்க நம்மகிட்ட பேசணும் அப்படின்றத எதிர்பார்ப்பு இல்லை. வெளியே போனா கூட சரி, எந்த ஒரு விவசாயியா இருந்தாலும் சரி, அவரோட நிறைய ஃபீல்டு நான் போயிருக்கேன். தோட்டத்துல யாருன்னாலும் சரி, அக்கா என்ன போட்டிருக்கீங்க, எவ்வளவு நாளாச்சு இந்த பயிர், என்ன செய்யுது, ஏன் இது இப்படி இருக்கு, அதை நாங்க கொண்டு வரோம், எங்களால முடியும் அப்படின்னு சவால் விட்டு செய்வார். அந்த ப்ராடக்ட் மேல இருக்க நம்பிக்கை, அவர் மேல அவர் வச்சிருக்க நம்பிக்கை, அதுக்கு காரணம் அவர் பிராக்டிக்கலா செஞ்சு பார்த்ததுனால. எந்த ஒரு விஷயத்தையும் பிராக்டிக்கலா செஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அதை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதனால எல்லாருமே சிறப்பா செயல்பட ஆரம்பிக்கும். நம்ம கேட்கறதோட நிறுத்தாம பேச ஆரம்பிக்கணும். பேச ஆரம்பிச்சாதான், செயல்பட ஆரம்பிச்சாதான் வெற்றி கிடைக்கும். எல்லாரும் வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். கோவிந்தராஜ் சார், ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு எல்லார் சார்பிலையும், இந்த மார்னிங் செஷன் சார்பில், டீம் விக்டரி சார்பில் திருமண நாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். கோவிந்தராஜ் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரூஸ் கப்பல்ல பிப்ரவரி போட்டிருக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் சார். நானும் சில்வர் முடிச்சு அதுக்கு நான் போவேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். V20 அந்த ஸ்கூல்லயும் நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். கண்டிப்பா நான் க்ரூஸ் கப்பல்ல நானும் வருவேன் சார். நான் முடிவு பண்ணிட்டேன் சார் போட்ட உடனே. ஓகே ஃபைன், கிரேட், வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much சார். Thank you all. Thank you friends. Thank you.